ஜேஇங்கிறது என்னது? அந்த எக்ஸாம் பத்தி என்னைக்கா பேசியிருக்காங்களா? நீட் பத்தி என்ன? நீட்ல தான் பல ஆயிரம் கோடி ரூபாய் இருக்கக்கூடிய மருத்துவத்துக்கான சீட் இருக்கு. அதுல தொழிலதிபர்கள் உட்கார்ந்து தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, மருத்துவக் கல்வியை தொழிலா பண்ணிட்டு இருக்காங்க. ஏழை மாணவர்கள் டொனேஷன் இல்லாம சேரலையா? இதற்கு முன்னாடி நாமக்கல்ல ஒரு குறிப்பிட்ட பள்ளி கல்விகள்ல மட்டும் 4-5 பேர் மட்டும் வந்து பாஸ் பண்ணிட்டே வந்தாங்க. 100 பேர் பாஸ், 200 பேர் பாஸ்ங்கிறது இல்லையா? இப்ப அரியலூர்ல, பெரம்பலூர்ல கிராமங்கள் தோறும் மாணவர்கள் வந்து பாஸ் பண்ணிட்டு வரலையா? எப்படி நடக்குது? அப்ப நீட் வந்து ஒரு எல்லா ஏழைகளுக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்கா இல்லையா? அதுல இன்னும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 10% இடஒதுக்கீடு கொடுத்தாரு மாணவர்களுக்கு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு. அரசு பள்ளி மாணவர்கள், ஏழை மாணவர்கள், கையில 10 பைசா இல்லாதவங்களுக்கு சேர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சா வரலாற்று அந்த வாய்ப்பு கிடைக்குமா? ஏழை மாணவர்கள் மருத்துவ கல்வி பத்தி கனவு காண முடியுமா? இப்ப நீட்னால தான் சாத்தியமா இருக்கு. அப்ப நீட்டை கொண்டு வந்த பிஜேபி ஆகட்டும், அதை அமல்படுத்தி இடஒதுக்கீடு கொண்டு வந்த அதிமுக விமர்சிக்கிறீங்க நீங்க. சரி, நீட் எந்த வருஷம் முதல்ல தூக்கி சொல்லட்டும், திமுக சொல்லட்டும். எதிர்க்கிறலாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? வெறும் அரசியல், நியாயமற்ற அரசியல், பொய் சொல்லக்கூடிய மக்களுக்கு அதை பத்தி தெரியாதுங்கிறக்கா சொல்லிட்டு இருக்காங்க.